ஹாய் காய்ஸ், எல்லாருக்குமே இப்போ வணக்கம். நான் சந்திர பேசுகிறேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும்னா இந்த சோலோ கிரியேட்டர் விசஸ் கார்ப்பரேட் யூடியூப் சேனல் கிரியேட்டர்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் ஏற்பட்ட சண்டைகள் என்ன? இப்போ நான் பார்த்தீங்கன்னா சோலோ கிரியேட்டர்ஸ் யாருன்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் நல்லா யாருன்னே நிறையா பேர் தெரியாமல் இருந்திருக்கோம். உங்கள்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்குது, யூடியூப் மூலயமா ஒரு மணி ஏர்ன் பண்ண முடியும்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான தோன்ற ஒரு விஷயத்தை அது வீடியோவை மேக் பண்ணி நீங்களே வீடியோ எடுத்து நீங்களே வீடியோ எடிட் பண்ணி நீங்களே அப்லோட் பண்ணி அதில் கிடைக்கிற ரெவன்யூக்காண்டி வெயிட் பண்ணி கஷ்டப்பட்டு ஒரு நாள் அந்த அச்சீவ்மெண்ட்டை அடைவீங்க. அதுக்கு திட்டம் உங்களுக்கு மினிமமாக ஒரு நியூவாக நீங்கள் யூடியூப்பில் வரீங்கன்னா மினிமம் ஒரு 9 monthsலேருந்து ஒரு 2.5 வருஷம் கூட ஆகலாம் ஃபஸ்ட்டு ஏர்னிங்ஸ் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வர்றதுக்கு. அப்படி ஆகும் புதுசாக நீங்கள் ஒரு சோலோ கிரியேட்டராக வந்தீங்கன்னா. இது கார்ப்பரேட் கிரியேட்டர்ஸ், அதாவது டெலிவிஷன்ஸோ இல்லை மிகப்பெரிய சினிமா பேக்ரவுண்டில் இருக்கிறவங்களோ இன்றைக்கி ஒரு சேனல் ஓப்பன் பண்ணிட்டு அந்த சேனல் லிங்க்கை எந்த ஒரு வீடியோவுமே போடாமல் அவங்கள்ட்ட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்லேயோ ஃபேஸ்புக்லேயோ போட்டான்னு வச்சுக்கோங்க, எந்த ஒரு வீடியோ பார்க்காமையே 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் அடுத்த ஒரு நாளிலே பார்த்தீங்கன்னா வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு வீடியோ போட்டால் போதும், ஜஸ்ட்டு இன்ட்ரோ வீடியோ, இந்த மாதிரி நான் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்ட்டு ஒரு 1.5 நிமிஷம் வீடியோ போட்டாலே அது 2 மில்லியன் 1 மில்லியன் வியூஸ் போயிடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கண்டென்ட்டே இல்லைனாலும் பரவாயில்ல, காலையில் எழுந்திரிச்சோடனே நான் இந்த மாதிரி தான் பால் பாக்கெட்டை பிச்சு டீ போடுவேன், இதான் எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜு, இதான் எங்கள் வீட்டு கிச்சன், இதான் எங்கள் வீட்டு பாத்ரூம் அப்படின்னு சொல்லி வரிசையாக ஒவ்வொன்றா போட்டான்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 வீடியோலேயே அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் தெரிந்தால் 5 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கும். ஆனால் அது அவங்களுக்கு சைடு இன்கம். மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்க டெலிவிஷன் ஏதாவது சீரியல் ஆக்ட்ரஸாக இருப்பாங்க, இல்லாட்டி சினிமாவில் சைட் கேரக்டர், அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு லெவலில் இருப்பாங்க. அப்படி இருக்கவங்க யூடியூப்ன்றது ஒரு சைடாக என்டர்டெயின்மெண்ட்டுக்காண்டி பண்ணுறதா நினச்சி அவங்க பண்ணுவாங்க.